ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாப்பில் வாங்கின ஃப்ரூட்ஸை எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஒரு பக்கெட்டில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. லைட் வார்மாக தான் இருக்கணும் அல்லது லுக் வார்மாக இருக்கணும். இதில் நீங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு ஹேண்ட் க்ளவுஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த க்ளவுஸாக வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் பாலித்தீன் கவரையாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டரில் டர்மரிக் பவுடர், சால்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது சால்ட்டுன்னா கிறிஸ்டல் சால்ட்டு தான் யூஸ் பண்ணணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கின ஃப்ரூட்ஸை அதில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு 20 செகண்ட் ஊற வைக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் தெரியும். அண்ட் இதே ப்ராசஸ் தான் கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரூட்ஸுங்கிறதுனால எந்த ஒரு ஹேண்ட் வாஷோ எந்த ஒரு லிக்விட் ஐட்டமும் அட்லீஸ்ட் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு டர்மரிக் அண்ட் சால்ட்டே போதுமானது. நான் மேங்கோஸை நல்லா வாஷ் பண்ணி 20 செகண்ட்க்கு ஊற வச்சுருக்கேன். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம வாங்கின எல்லா ஃப்ரூட்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி 20 செகண்ட்க்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதே மாதிரி நான் வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாம் 20 செகண்ட் அப்படியே தண்ணியில் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சி கழுவினீங்கன்னா அதில் உள்ள கிருமி போயிடும். அண்ட் மேலே இருக்கிற அழுக்கும் படிஞ்சிருந்ததெல்லாம் அப்படி போயிடும். போனதுக்கப்புறம் இன்னொரு நார்மல் பக்கெட்டில் நார்மல் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் இந்த மேங்கோ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி வாங்கின நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையுமே இப்படி நார்மல் வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற பக்கெட்லாம் நீங்கள் நல்லா ரிட்டன் வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சன்லைட் கீழே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஃபுல் டர்ட் அண்ட் கிருமி எல்லாமே போயிடும். அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்த ஃப்ரூட் கிரேப்ஸ். இதை நம்ம ரொம்ப நல்லாவே க்ளீன் பண்ணணும் அண்ட் ரொம்ப நல்லாவே வாஷ் பண்ணணும். நமக்கு நிறையா டர்ட் இருக்க ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணதை நான் வெளியில் எடுத்து தனியாக ஒரு பக்கெட்டில் வச்ச மாதிரி இதை நான் தனியாக ஒரு பக்கெட்டில் வைக்கலை. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அதிலே அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இந்த பொம்மை கிராண்டில் அந்த மேலே கொஞ்சம் அழுக்கு இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அண்ட் அதை கூட நீங்கள் எடுத்து விட்டுட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சம் தான் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால எப்படியும் அது என்ன அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு தான் வரும். ஸோ அதை எடுத்து விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கேப்ஸை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஹோல் இருக்கிற பாத்திரமாக எடுத்து அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை இப்படி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 20 செகண்ட்க்கு. நான் எப்படி ஹோம்லேயே ஹேண்ட் வாஷ் பண்ணலாங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். மேலே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமாக நம்ம பண்ணக்கூடியது இப்படி வாட்டரில் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்ட அந்த கிரேப்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் தான் நம்மளோட ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி. ஏன்னா அது மாய்ஸ்டராக இருக்கிறப்பவோ இல்லை ஈரப்பதமாக இருக்கிறப்பவோ அதில் ஜெம்ஸ் மேலே உட்கார நிறையாவே சான்ஸ் இருக்குது. அது நல்லா இப்படி ஒரு டவலில் எடுத்து நல்லா அதை திருப்பி ட்ரை பண்ணி அதை நல்லா தொடச்சி திருப்பி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம ஃப்ரூட்ஸை அப்படி வாஷ் பண்ணுற மாதிரி தான் வெஜிடபிளையும் வாஷ் பண்ணணும். அண்ட் அதில் கண்டிப்பாக எந்த ஒரு கெமிக்கல் இதை யூஸ் பண்ணிடாதீங்க. இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். உப்பு அண்ட் மஞ்சள், அதாவது சால்ட், டர்மரிக், இது ரெண்டுமே ஜெம்ஸை இயற்கையாகவே சீக்கிரமாகவே போக்கிடும். ஸோ நீங்கள் எந்த கெமிக்கலையுமே உங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டமில் எதையுமே யூஸ் பண்ணிடாதீங்க. இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதே மாதிரி வாங்கிட்டு வந்த உடனே எதையுமே கன்சியூம் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுனாலும் பண்ணணும். அண்ட் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சிடாதீங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம்.
டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. எதையுமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹோம்மேடாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்காக கீர்த்தி ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.